ஒன்று, இரவா பனை. இங்குள்ள பனை மரம் எப்பொழுது தோன்றியது, எப்பொழுது மடிந்து வீழும் என்பது யாருக்கும் தெரியாது. அடுத்தது பிறவா புளி. இத்தலத்தில் உள்ள புளிய மரம் மீண்டும் பிறவா வரத்தை ஈசனிடம் பெற்றுள்ளதால் இந்த புளிய மர விதைகளை நீங்கள் எங்கு விதைத்தாலும் முளைக்காது. மறுபிறவி வேண்டாம் என்பதன் பொருளாக இந்த புளிய மரமும் பனை மரமும் விளங்குகிறது. அதன் பிறகு பஞ்சாட்சர மந்திரம் இந்த பட்டீஸ்வரம் எல்லையில் அடங்கியுள்ளது. இந்த பட்டீஸ்வரம் எல்லைக்குள் இறக்கும் மனிதர்களின் வலது காது ஆகாயத்தை நோக்கி வைக்கப்படும் பழக்கம் இப்பகுதியில் உள்ளது. அதன்படி சிவபெருமான் இறந்த மனிதர்களின் காதுகளில் பஞ்சாட்சர மந்திரம் ஓதுவதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்கள் பிறவா வரம் அடைகிறார்கள் என நம்பப்படுகிறது. நான்காவதாக, பட்டீஸ்வரத்தில் உள்ள பசுக்களின் சாணம் புழு வைக்காது என்று கூறப்படுகிறது. அதன் இன்னொரு பொருளாக பட்டீஸ்வரத்தில் இறக்கும் மனிதர்கள் நேராக சிவனடி சேர்கிறார்கள் என நம்பப்படுகிறது. ஐந்தாவதாக, இந்த பட்டீஸ்வரம் எல்லைக்குள் இறக்கும் மனிதர்களின் சாம்பல் மிச்சத்தில் கிடைக்கும் எலும்புகளை கொண்டு இங்குள்ள நொய்யலாற்றில் போட்டால் அது கற்களாக மாறுகிறது எனவும் நம்பப்படுகிறது. இந்த கோவிலில்